திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து திமுகவின் வீண் பிடிவாதம் ஏன் 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 பார்த்தீங்கன்னா வந்து கவனிச்சிங்கன்னா டிசம்பர் 1 வந்து கோர்ட் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ நிஜமாவே வந்து மதுரை இலக்கணம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து அன்றைக்கே அப்பீல் பண்ணுறக்கணும் இவங்க. ஸோ அப்பீல் பண்ணலை. ஸோ வந்து கோர்ட் திருப்பியே வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணல. வந்து கோர்ட் அவமதிப்புங்கிறத வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே கவனிச்சிங்கன்னா வந்து நீதிபதி மேலே குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கம்யூனிஸ்ட்டுங்களும் டிஎம்கே ஆளுங்களும். இல்லை காமெடியாக ரகுபதி மினிஸ்டர் சொல்கிறாரு வந்து நம்ம கார்த்திகை தீபம் வந்து இந்துக்கள் பண்டிகை கிடையாது, தமிழ்நாட்டுக்கான பண்டிகை இப்படின்னா புதுசாக வந்து கண்டுபிடிப்பெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் டிஎம்கே இந்த அளவு ஏன் வந்து இப்படியே தான் பிடிக்கிறாங்க? ஹைகோர்ட்டில் போனாங்க, திரும்பி பல்ப் வாங்கினாங்க, திரும்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது இப்போ ஸ்டே பண்ண சொல்லின்னு என்ன காரணம் பார்த்தோன்னா டிசம்பர் 6 வந்து நம்ம பப்ரி மஸ்ஜித் இடிப்பு தினம். ஸோ அப்படியே கொண்டு போயிட்டோம்னா வந்து ஈஸியாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 1 டே ஒத்தி வைக்கும். ஒத்தி வச்சுதான் திரும்பி அப்படியே ஈர்த்தடிக்கலாம். உடனே இன்றைக்கி பண்ணோம்னா வந்து இது பாபர் மசூதி இடிப்பு தினம், இது வந்து மத நடக்கத்துலாம் வந்து கேடு விளைவிக்கும். அப்படி தான் கிளப்பி விட்டு இப்படியே ஒத்தி போட்டுனே இருக்கலாம். அப்படியே திரும்பி அப்படியே நெக்ஸ்ட் வீக் போயிடும். உடனே யாரும் புதுசாக கிளம்புவாங்க. கார்த்திகை தீபம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் பண்ணோம்னா வந்து ஆகாம விதிக்கு வந்து எதிரானது அப்படின்னு சொல்லி இப்படியே தள்ளி போட்டு அப்போ நெக்ஸ்ட் டே கொண்டு போயிடலாம். ஸோ என்னென்னா மெயினாக டிஎம்கேவோட பர்பஸே என்னென்னா மைனாரிட்டி ஜால்ரா போடுறது தான். இப்படி பண்ணான்னா வந்து முஸ்லீம் ஓட்டெலாம் உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸே வந்து விரும்ப கிடையாது. இது மாதிரிலாம் வந்து பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் வந்து கவனிச்சிங்கன்னா வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து இந்துஸ் தே வாண்ட் டு லிவ் பீஸ்ஃபுல்லி வித் ஹிந்துஸ். பெரும்பாலான முஸ்லீம்ஸ் தேவையில்லாமல் அரசியல் பொலிட்டிஷியன்ஸ் தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, பாபர் மசூதி விஷயமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்தபோது ஏர்லி இடிக்கிறதுக்கு முந்தி ஆரம்பித்த போது பிரச்சனை கிளம்பின போது பார்த்தீங்கன்னா பாபர் மசூதியில் முஸ்லீம்ஸே வந்து விட்டு கொடுக்கலான்னு இருந்தாங்க. அப்போது கம்யூனிஸ்டாக சேர்ந்து போய் தான் வந்து மனசை கலைச்சி நான் இந்த இடத்தையும் அவன் வாங்கி தரேன்னு சொல்லி அப்போ தான் பெரிய பிரச்சனை ஆகி அவ்வளோ உயிரிழப்பு நான் வந்து கிட்டத்தட்ட 30 years கழிச்சு தான் தீர்ப்பு வந்து கோவிலும் கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்ட்டுங்க தான் மெயினாக வந்து காரணம் இதுக்கெலாம் வந்து இவ்வளோ குழப்பத்துக்கும் பண்ணுறதுக்கு. ஏன்னா மதுரை எம்பி அங்கேயே உட்காந்துருக்காரு, அவரும் தேவையில்லாமல் ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுட்டுருக்காரு. ஸோ எங்கேயா ஓட்டு போயிடுமோ மெயினாக மைனாரிட்டி தாஜா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க டிஎம்கே. அந்த விஷயத்துலாம் அதனால தான் இப்படியே இழுத்தடிச்சே இருக்காங்க அவங்க டிஎம்கேன்னு தோணுது. பட் இந்த அளவு வீண் பிடிவாதம் பிடிச்சி பண்ணுறது வந்து தேவையே இல்லாத விஷயம். இது இப்போ தோற்று பேர் என்ன பண்ண போகிறாங்க டிஎம்கே அப்படிங்கிறத அடுத்த கொஸ்டின் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் சப்போஸ் பல்ப் வாங்கினாங்கன்னா டிஎம்கே என்ன பண்ண போகிறாங்க? அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போது.